இந்தோ சீனா பார்டர்ல ஆதி கைலாய தரிசனம் ஓம்கார ரூபமா சிவஸ்வரூபமா இருக்கிற ஓம் பர்வத தரிசனம்னு வர செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு அருமையான யாத்திரைக்கு பிளான் பண்ணிருக்கோம். 14 நாட்கள் யாத்திரையில இமயமலை மேல உத்தரகாண்ட் மாநிலத்துல 16,000 அடி உயரமலையா அருள் பாலிக்கக்கூடிய ஆதி கைலாயநாதரையோ ஓம் பர்வத தரிசனமும் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய கௌரி குண்ட் பார்வதி சரோவர்ல புண்ணிய தீர்த்தம் எடுத்துட்டு வர்ற ஒரு அருமையான இமயமலை பயணம். நம்ம பர்வத மலைகள் இருக்கக்கூடிய பாண்டவர் மலைகள், பார்வதி மகுடம், பீம்கெட்டி, கணேஷ் நலா, குந்தி தேவி வாழ்ந்த பாண்டவ பர்வதம்னு எல்லாத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணலாம். வியாஸ் பள்ளத்தாக்குல காளி நதிக்கரையில பாரம்பரிய கைலாய மலைச்சாலையில டிராவல் பண்ற இந்த யாத்திரை மிக மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அப்படியே இந்தியன் ஆர்மி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா சீன பார்டர்ல இருக்கிற லிபுலே கணவாய் மலை மேல நின்னுட்டு தூரத்துல தெரிகிற மானசரோவர் கைலாசத்தையோ அற்புதமா தரிசனம் பண்ணலாம். காளி நதியின் பிறப்பிடமா இருக்கக்கூடிய காலாபாணி கோவில், வியாசமுனி வாழ்ந்த வியாசர் குகை, சேஷ்நாக்னு சொல்லப்படுற நாகபர்வதம், பார்வதி நாபி, இது எல்லாத்தையும் பார்த்து தரிசனம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய எல்லை கடந்து பாரம்பரிய நேபாள மார்க்கெட்டையும் பார்க்க முடியும். கங்கோலி ஹாட் காளி திருக்கோவில், நீதிதேவன் குரு தேவதா கோவில், 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த காதர்மால் சூரியர் கோவில், காந்த சக்தி மிகுந்த மலையில கார்த்தியாயினி அவதாரமா இருக்கக்கூடிய காசர் தேவி தரிசனம், மலைமகள் அல்மோரா நந்தா தேவி தரிசனம், நைனிதால் ஏரியில நைனா தேவி சக்தி பீட்ட தரிசனம், பீம்தால் ஏரி பீமேஸ்வர் தரிசனம்னு அற்புதமான அருமையான இமயமலை யாத்திரை போயிட்டு வரலாம். செப்டம்பர்ல பிளசண்டான கிளைமேட்ல இந்த இமயமலை பயணம் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாவும் ஆனந்தமாவும் அற்புதமாவும் இருக்கும். இந்த யாத்திரைக்கான இன்னர் லைன் பெர்மிட், நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட், கைடன்ஸ், இது எல்லாமே நாம ஏற்பாடு பண்ணி தரோம்னா நீங்க மாட்டேன்னா சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூடவே நாங்க அழைச்சிட்டு வந்துட்டு சுத்தி காமிக்கிறோம். வர்ற செப்டம்பர்ல ஆதி கைலாய தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம தமிழஞ்சல் நண்பர்களுக்கு கால் பண்ணுங்க.